இன்றைய தினத்தில் ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. அல்லேலூயா. மறு உத்தரவு வரும் வரை. நம்ம இப்போ கூப்பிடுறோம், கொஞ்ச நாளில் சொல்லுங்களேன், மறு உத்தரவு வரும் வரை. மறு உத்தரவுன்னா என்னதுங்க? பதில், உத்தரவு. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. சின்ன பசங்களை நம்ம கடைக்கு கூட்டின்னு போவோம். ஒரு பொருளை பார்த்துட்டா என்ன பண்ணோம்? உழுந்து சொல்லுங்களேன். நல்ல வேலை என் பசங்க அப்படி இல்லை, நான் அடித்து உடச்சிருவேன். போட்டு தரையில் உருண்டு அழுவோம் பாருங்களேன். கடைசி வரைக்கும் இழுத்துன்னு வருவாங்க நிறைய பேர். அதுக்கு மறு உத்தரவு வர வரை என்ன பண்ணுவோம்? கடைசியாக அந்த அம்மா அப்பா அசிங்கப்பட்டு என்ன செய்வாங்க? வாங்கி குத்துருவாங்க. ஐயோ இது அழுகிய நிறுத்தாது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. அதுதான் மறு உத்தரவு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எந்த இடத்துல அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துருவாங்கன்னு வீக்னஸ் அதுக்கு தெரியும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க? மறு உத்தரவு. தாய் தகப்பன்கிட்டேருந்து உத்தரவு வரும், வாங்கிக்கோ போ. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க. எரேமியா 33:3 எல்லாரும் எடுத்து வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ உத்தரவு யாருக்கிட்ட தான் வரணும்? நம்மளுக்கு ஏசப்பா கிட்ட இருந்து தான். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் 95:15 சொல்கிறான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ மறு உத்தரவு யாருக்கிட்ட தான் வரும்? கர்த்தர்கிட்ட தான் வரும். அல்லேலூயா. இப்போது ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வருதுன்னு என்ன சொல்லும்? கவர்மெண்ட்லேருந்து நமக்கு உத்தரவு வந்துச்சு, உனக்கு அந்த வேலை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, உத்தரவு வரணும். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன ஆயிடுச்சு? ஜெப வாழ்க்கை குறைஞ்சி போச்சு. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. கால் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. இப்போ எத்தனை பேர் எதுக்காகலாம் கூப்பிட்டுன்னு இருக்கோம்? சொல்லுங்களேன். தேவைகளுக்காகவும் செல்வத்திற்காகவும் சுகத்திற்காகவும், இந்த 3 தான் இருக்கும். கரெக்டாக? தேவைகள் பூர்த்தி ஆகணும், சுகம் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும். இது 3த்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டுக்கினே இருப்போம். யாரை? ஏசப்பா. அல்லேலூயா. ஆனால் நம்ம ரட்சிப்புக்காக கூப்பிட்றோமா? மனம் திரும்புதலுக்காக கூப்பிட்றோமா? பாவத்திலேருந்து என்னை மன்னிங்கன்னு கூப்பிட்றோமா? இல்லை. ஏன்னா நமக்கு என்ன ஜீவியத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நான் அந்த கூப்பிடுதலை நிறுத்தாத. மறு உத்தரவு வரும் வரை, பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மறு உத்தரவு வரும் வரை நீ கூப்பிடு. அவர் உத்தரவு சொல்லணும், நான் உனக்கு செய்து முடிச்சிட்டேன்னு சொல்கிற வரைக்கும் கூப்பிடு. அல்லேலூயா. எரேமியா 1ஆவது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யாருங்க எரேமியா? தீர்க்கதரிசி. அது 4ஆவதுல பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தாயின் கருவில் உருவாகும் ஒன்றதுக்காகவே முன்னாடியே அவனை தீர்க்கதரிசியாய் அறிந்தேன். உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தாய் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே யாரை தீர்க்கதரிசியாக முன்குறித்துட்டாரு? எரேமியாவை முன்குறித்துட்டார். அந்த எரேமியாவை பார்த்து தான் கர்த்தருடைய 2வது வார்த்தை 33:3 என்ன வருது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்.
யாருங்க அவன்? தாயின் கருவிலே முன்குறித்துட்டார். இவன் யார்? இவன் ஒரு ப்ராஃபட். பொறுத்து முன்னே சொல்லிட்டார். இவன் யார்? வெளியில் வந்தால் இவன் யார்? தீர்க்கதரிசி. கருவிலேருந்து குருவாகவும் இல்லை, வெளியிலும் வரல, ஆனால் முன்குறித்துட்டார். அந்த மாதிரியான ஆளுக்கு 2வது வார்த்தை என்ன வருது? என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நான் என்ன அந்த முன்னாடி வாசிக்கும் போதெல்லாம் அவன் நினைக்கிறேன், அவன் கூப்பிட்றத நிறுத்திட்டான். அல்லேலூயா. கூப்பிடுதலில் ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கலாம், கூப்பிடுதலில் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம், கூப்பிடுதலில் ஒரு தூரம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா நிறுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். உண்மையா இல்லையா? அப்படி நடந்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி. ஏன்னா அந்த 33:1 வாசிங்களேன். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில், இப்போ எங்கே இருக்கிறான் அவன்? சிறைச்சாலையில் இருக்கிறான், ஜெயிலில் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை 2 தரம் உண்டாகி போதும். கர்த்தர் எந்த இடத்துல அவரை சொல்கிறாரு? அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் பெரிய தீர்க்கதரிசிங்க, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர். தாயின் கரு உருவாகும் முன்னே, நம்ம பாடலாம் பாடுறோமே, தாயின் கரு உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போது அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு இடைவெளி இருக்குது, இல்லைன்னா ஒரு தூரம் இருக்குது, இல்லைன்னா ஒரு தோய்வு இருந்திருக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையிலும் நிறைய இடத்துல என்ன ஆகிடுது? ஜப வாழ்க்கையில் ஒரு கேப்பு விழுதா இல்லையா? இந்த காலை வேளையில் சொல்கிறாரு, மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. அல்லேலூயா. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. அல்லேலூயா. 2வது தடவை வார்த்தை. அப்போ 1வது தடவையும் வார்த்தை வந்திருக்கு அவனுக்கு. ஆனால் 2வது தடவை கர்த்தர் திட்ட தெளிவமாக எரேமியா கிட்ட பேசுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி. நான் ஒரு வேளை யோசித்தேன், அவன் ஏன் நிறுத்தியிருக்கிறான் அப்படின்னும்போது, அவனுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள். அவன் சின்ன வயசில் அந்த 1வது அதிகாரத்தில் வாசித்திங்கனாவே தெரியும். 6-7 வாசித்திங்கன்னா, ஆனாலும் நான் சிறு பிள்ளை 6 வாசிங்க. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. அவனை அபிஷேகம் பண்ணி அவன்கிட்ட என்ன சொல்கிறார்? பயப்படாத, நான் சொல்கிறத மக்களுக்கு சொல்லு. பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியில் யார்? மூத்தவர் இவர் தான், சீஃபு. அவருக்கு என்ன சொல்கிறார்? நான் சொல்கிறத நீ போய் சொல்லு. ஆனால் 33வது அதிகாரத்தில் என்ன வருது? என்னை நோக்கி. ஏன்னா இவர் எங்கே இருக்கிறாரு? சிறைசாலையில். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சிறைசாலையில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளை சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் உன் காது கேட்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தோய்விலிருந்து, ஒரு இடைவெளியிலிருந்து, ஒரு நிறுத்தத்திலேருந்து மாறுங்க. நிறைய பேருக்கு அந்த போராட்டங்கள் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடு. ஆனால் நான் எப்படி அதை மாற்றுறேன்னா, மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. ஆமென். உனக்கு ரிசல்ட்டு வரணும். அது வரைக்கும் அந்த காரியத்திற்காக உபவாசத்தோடு அவர் பாதத்தில் நெல்லு. அல்லேலூயா. அதுவும் எந்த சொகுசுக்காக கூட வச்சுக்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மறு உத்தரவு வரணும். அல்லேலூயா. அப்பா உங்கள் கையிலேருந்து எனக்கு உத்தரவு வரணும். எரேமியாவை தாயின் கருவிலே முன்குறித்தவர். அவன் சொல்கிறான், நான் சின்ன பையன், என்னால் பேச முடியாது, நீ பேசாத, உன் வாயோட நான் இருக்கிறேன், நீ போய் சொல்லு, நான் உன்னை பலப்படுத்துவேன்றாரு. ஆனால் 33வது அதிகாரத்தில் இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கேப் வந்துருச்சுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாளாக இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம ஜப வாழ்க்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் சொல்லுங்களேன்? டெலிவரன்ஸே இல்லைன்னுவோம். ஆனால் நம்மளுடைய உறவாடுதல் எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் வித்தை காட்டுறவர் கிடையாது. அல்லேலூயா. மேஜிக் ஷோ பண்ணுறவர் கிடையாது எங்கள் ஏசப்பா. அவர் உண்மையுள்ளவர்.
அவர் வேதம் சத்தியம், அவர் வார்த்தை சத்தியம். இதை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுப்புத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிறீங்க கையில் 10 லட்ச ரூபா வந்தால் கர்த்தர் உன்னோடு இருக்கார். இல்லைங்க, உன் இருதயத்தில் சமாதானத்தை வைத்த அவர் தாங்க கர்த்தர். அல்லேலூயா. உனக்கு இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும். மெய்யான சமாதானத்தை வைக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. மரித்த பிறகு எங்கே போவோன்னு ஒரு பயம் இருக்குது பாருங்கள். அந்த பயமே சிலருக்கு இருக்காது. அவங்களோடலாம் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் கண்ணை முன்னால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தைரியமாக இருக்கிறான் பாருங்கள், அவனோடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. இந்த பூமியை விட்டு போவே கூடாதுன்னு இருக்கிறான் பாருங்கள், அவன் கூட சாத்தான் தான் இருப்பான். அல்லேலூயா. என்னைக்கு விட்டாலும் பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கண்ணை முன்னா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அங்கே கண்ணை திறக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு உறுதியோடு இருக்கணும். மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கூப்பிடுறோம், நிறுத்திடுறோம், திருப்பியும் கொஞ்ச நாள் கூப்பிடுறோம், 20 இடத்துக்கு ஜெப குறிப்பு அனுப்புகிறோம். வேஸ்ட்டு. அன்லெஸ் நீ ஜெபம் பண்ணலன்னா. ஆமென். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணதை பற்றி நான் தப்பாக சொல்ல, என்கிட்ட கூட நீங்கள் சொல்லுங்கள், தவறு இல்லை. ஆனால் யார் கூப்பிடணும்? உனக்கு கால் வலினா நீ தான் கூப்பிடணும். ஆமென். இன்னொருத்தன் கூப்பிட்றான்னா நீ கோமாவில் இருக்கணும். அல்லேலூயா. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. அல்லேலூயா. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. பக்கத்தில் தட்டி சொல்லு, மறு உத்தரவு வரும் வரைக்கும் கூப்பிடு. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு, விடாமல் கூப்பிடு. அந்த ஸ்திரீயுடைய வீட்டை போய் கதவை தட்டினே இருந்தான், அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வீட்டை. கடைசியாக ஒரு நாள் அவனுக்கு என்ன கடுப்பாயிடுச்சு, இந்த பொம்பளைக்கு நியாயத்தை செய்துன்னும். ஏன்னா அவன் நம்மளை டார்ச்சர். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பாவை விடவே கூடாது. எனக்கு இதை நீ செய்தே ஆகணும்ப்பான்னு கூப்பிட்டுக்கினே இருக்கணும். மறு உத்தரவு நீ கொடுத்தே ஆகணும்ப்பா. இந்த ஜனக்கத்தின் மத்தியில் என்னை உயர்த்தியே ஆகணும். நான் எவங்கிட்டேயும் கையேந்த மாட்டேன். என்னை நீ நடத்தணும், நான் உன்னை விட மாட்டேன். என்னை நீ ரட்சித்த, என்னை அரவணைத்த, என்னை நீ தான் நிறுத்தணும். அல்லேலூயா. நான் திருப்பியும் பழைய இடத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா உங்ககிட்ட நான் வந்துட்டேன். அல்லேலூயா. என்னை கைவிட நீ அழைக்கலை. மறு உத்தரவு உம்முடைய கரத்துலேருந்து எனக்கு வரணும். அப்போ எரேமியாவுக்கும் கர்த்தருக்கும் ஏதோ ஒரு கேப் இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஏன்னா அவன் சிறைசாலை முற்றத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தை வருது. அல்லேலூயா. 20வது அதிகாரத்துக்கு வாங்கினார். குயிக்காக நான் சொல்லிடுறேன். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. 20:7 எடுத்து வாசிங்க. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீ என்னிலும் பலத்தவனாயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். இது நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பரிகாசம் நிந்தையும் வந்திருக்கோம். அவருடைய வார்த்தையை சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வந்திருக்காது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம வார்த்தையே சொல்கிறதில்ல. ஆமைனே காணோம். ஒரு நாளுக்கு எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்கிறோம்? சொல்லுங்கள். அன்றைக்கி பாஸ்டம்மா சொல்லலை, ட்ரெயின் பஸ்ஸு போகும்போதெல்லாம் சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஏசு நல்லவன்னு சொல்கிறோமா? சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்களா? 2-3 சாட்சிகள் தான் வருது. ஒரு நாளைக்கு நீங்கள் போய் பிரசங்கம் எடுக்க தேவையில்ல, ஏசு நல்லவர்னு ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட ஒரு நாளைக்கு நம்ம சொல்கிறோமா? இல்லையா? இனிமேல் சொல்லணும். வேறு எதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்ல. சுவிசேஷம் என்னது? ஏசு நல்லவர். அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. அது யாருடைய கடமை? யார் மேலே விழுந்த கடமை? உன் மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. ஏசு நல்லவர்னு நீ சொல்லிவிட்டு நீ போயிடு. அவன் கெட்டவர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீ நல்லவர்னு சொல்லிட்டு போயிடு. எரேமியா என்ன பண்ணியிருக்கிறான்? சின்ன வயசுலேயே தீர்க்கதரிசியாய் கர்த்தர் தான் அவனை அபிஷேகம் பண்ணார். அவன் போய் மக்கள்கிட்ட சொல்கிறான். அந்த 7-8 என்ன வருது? நிந்தையும் பரிகாசமும் நகைப்பு அவதூறு எல்லாமே யார் மேலே வருது? யார் மேலேங்க வருது? இன்றைக்கி நம்ம ஜபத்தை நிறுத்தத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். உலகப்பூர்வம் நமக்கு நம்ம அவமானப்படுத்தும் போது, நம்ம நிந்தைப்படுத்தும் போது, பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப ஒடுக்கப்படும் போது, அவனா ஒருத்தனை அசிங்கப்படுத்தினா நம்ம ஜெபம் பண்ணுவோம்? சொல்லுங்களேன். ஜெபமே
பண்ண மாட்டோம். ஆனால் எரேமியாவுக்கு வந்த நெருக்கடி ஆவிக்குரிய நெருக்கடி. உண்மையா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனால அந்த 2 வசனத்தை முழுமையாக வாசித்து பாருங்களேன். அதில் நிந்தை இருக்கும், பரிகாசம் இருக்கும், நகைப்பு இருக்கும், அவதூறு இருக்கும், எல்லாமே உள்ள. ஆனால் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம், ரிசல்ட் வரல, நம்ம பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்க, 4 பேர் நகைக்கிறாங்கன்னா நம்ம ஜெபம் என்ன ஆகிடுது? எரேமியா மாதிரி அங்கேயே நிறுத்திடுறோம். அவனும் அங்கே அந்த உறவை நிறுத்திட்டான் போல். அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், 9 வாசிங்க. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. திருப்பி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்? நான் சொன்னதுனால என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, பரிகாசப்படுத்திட்டாங்க, என்னை தூஷணமாக பேசிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம பாஷையில் சொன்னால் காரி துப்பிட்டாங்க. அதனால் இனிமேல் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், இயேசு என்ற நாமத்தை சொல்ல மாட்டேன்ட்டான். அதனால தான் 33 எங்கள் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி கூப்பிடு. பிரச்சனை தலைவருக்கு எங்கேயோ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அவன் உடனே என்ன சொல்லிட்டான்? நான் உன்னுடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ண மாட்டேன், உன்னுடைய நாமத்தை சொல்ல மாட்டேன்றான். ஆனால் அடுத்த அந்த வசனத்திலே ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியும். என்ன சொல்கிறான்? ஆனாலும் அவருடைய வார்த்தை எதுக்குள்ளே இருக்கு? எலும்புகளுக்குள்ளே என்னங்க இருக்கும்? எலும்புகளுக்குள்ளே என்ன இருக்கும்? எலும்பு மஞ்சள் தான் இருக்கும், அதுதான் உயிர்ன்னுவாங்க. ஆனால் எலும்புகளுக்குள்ளே அவன் என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லுங்கள் போல பொறுக்கக்கூடாமல். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, உண்மையாக ஏற்றுக்கொண்டா இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அல்லேலூயா. என்னென்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைலாம் எரேமியா தீர்க்கதரிசிக்கே வந்தது. கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன்னு சொன்னவனுக்கு நம்மலாம் பாதியில் ரட்சிக்கப்பட்டோம். யாருன்னா பரம்பரை கிறிஸ்தவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இல்லைல்ல. பாதியில் ரட்சிக்கப்பட்டு யூதர்களே கிடையாது, நம்ம புறஜாதிகள். அல்லேலூயா. நமக்கும் சோதனைகள் உண்டு. அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் எனக்கு நிறைய அவதூறு வருது. இந்த வசனங்கள்லாம் படிக்க முடியாது கோவப்பட்டேன். இப்போ படிக்க படிக்க நான் கோவமே படுறதில்லை. அல்லேலூயா. எவ்வளோ ஒன்றா சொல்லிக்க, பிரச்சனையே இல்லை. விமர்சன உதடுகள் எக்கச்சக்கமாக நம்ம சுற்றி இருக்கோம். ஆனால் அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே போகணும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே போகணும். உங்களை பின்மாற்றமாய் தள்ள 1000 பேர் வருவான், முன்ன தள்ள வர்றது கஷ்டம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில், அந்த வசனத்தில் வாசிங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோடே சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். இப்போது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சமாதானமாக இருந்தவங்களாம் நீங்கள் உயர உயர என்ன ஆவாங்கன்னா, எப்போ விழுவாங்கன்னு அவன் ஜன்னலை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. இவன் எப்போ சரிவான், இந்த குடும்பம் எப்போ விழுன்னு பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடைபெறும். அல்லேலூயா. ஏன்னா எரேமியாக்கே நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். புறம் கூறுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. இவன் கிறிஸ்தவனாயிட்டான், இவன் கிறிஸ்தவளாயிட்டான், இவன் சத்தியத்தை சொல்கிறான், இவன் இப்படி அப்படின்னு. எதையும் காதில் வாங்கக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்ல, எதையும் காதில் வாங்காத. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு தருவேன். நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் மூலமாக சிறைசாலையில் இருக்கிறான். ஏன்னா அவன் நொந்து நூலாயிட்டான். எதனால்? மக்கள்கிட்ட போய் சொன்னது யார்? கர்த்தர் சொன்னதை போய் சொன்னான். ஆனால் அவனுக்கு எவ்வளோ அந்த வசனங்கள் மொத்தத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா முழுவதும் அவனை துன்புறுத்தியே தான் வாழ வைப்பாங்க. அல்லேலூயா.
அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. நம்ம எல்லா ஜெபத்தில் என்ன சொல்லும்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாததும் மெட்டாது. ஆனால் அவன் வாங்கின அடியெலாம் அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவங்களுக்கு நிறைய அடி விழும். உண்மையா இல்லையா? தீமை செய்கிறவன் நல்லா இருப்பான். அல்லேலூயா. நன்மை செய்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு அடி விழுந்தது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கடைசியில் அவருக்கு என்ன பேர்? கல்லன் தான். கல்லனுக்கு நடுவில் மாட்டின உலகம் இது. அல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. பக்கத்தில் தட்டி சொல்லு, சோர்ந்து போவாத, மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. என் அப்பாவை கூப்பிட்டுக்கினே இரு. அப்பா நீ தான்ப்பா எனக்கு செய்யணும். நிறுத்திடாத உன் ஜபத்தை. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நான் 1 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், அவர் கேட்கவே இல்லை. நீ கூப்பிடுறது தான் உன் வேலை. ஆமென். யார் வேலை? கூப்பிடுறது உன் வேலை. அவர் உத்தரவு கொடுப்பார். நான் நினைக்கிறேன் சில உத்தரவுகள் லேட் ஆகும். அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் வர்ஷிப் பண்ணும்போது அதான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அது ஃபுல்லாக ரெடியாக ஆகிற வரைக்கும் அவர் உன் கையில் தரமாட்டார். ஆமென். அறக்குறையாய் தருகிறவர் என் ஆண்டவர் அல்ல. ஆமென். முழுமையானதை நீ சுதந்தரிக்கணும். அல்லேலூயா. எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எது தந்தாலும் எந்த சட்ட சிக்கலும் இருக்கவே கூடாது. அதில் வில்லங்கமே, ஒரு லேண்டை தெரியாமல் வாங்கிட்டோன்னா என்ன ஆகிடும்? அதில் வில்லங்க இருந்ததுன்னா காலத்துக்கும் ஓடின்னு தான் இருக்கணும். என் ஏசப்பா தந்தா வில்லங்கமே இருக்காது. ஆமென். பரிபூர்ணத்தோடு தருவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அளிவு செய்வேன். அல்லேலூயா. ஏசாயா 46:6-7 எடுத்து வாசித்து பாருங்கள். பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, தட்டானுடனே கூலி பொருத்தி கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதில் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. அதுக்கு என்ன இல்லை? அதில் என்ன போட்டிருக்கு? அது அசையாது, வச்ச இடத்துலையே நிற்கும். அதை நோக்கி கூப்பிட்டாலும் அது மறு உத்தரவு அருளாது, ரட்சிப்பு தர முடியாது. என் ஏசப்பாவால் ரட்சிக்க முடியும், உன் பாவத்தை மன்னிக்க முடியும். மனிதனால் கூடாது, என் தேவனால் கூடும். அல்லேலூயா. மனிதனால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அவன் செஞ்சிடும். ஆனால் அவனால் செய்ய முடியாது, என் ஏசப்பாவால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அது பேச முடியாத ஒன்று. இதெல்லாம் கோல்டு போட்டுக்கிறான். நேற்று வந்தது கோல்டு கூட கிடையாது. என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீரோடு அவர் பாதத்தில் அமருங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. மறு உத்தரவு வரைக்கும். அப்பா என் தேசத்தில் இது நடக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறு உத்தரவு வரணும்ப்பா. என் தேசத்தில் இது, என் ஜென்ரேஷனில் இது நடக்கக்கூடாது. இதை நிறுத்தணும். வருஷம் இன்னும் அதிகமாக தான் பண்ணிட்டு போகிறாங்க. கர்த்தாவே நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கணும். நீங்கள் அவருடைய பாதத்தில் நிற்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் தெருவில் இனிமேல் நடக்கக்கூடாதுப்பா. அந்த மனிதர்களை நீங்கள் சந்திங்க. அது மறு உத்தரவு கொடுக்காத ஒரு, அது அசையாது, அங்கேயே நிற்கும், ரட்சிக்க கூட முடியாது. ஆனால் எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை வந்தவொடனே அவரை விட்டுடுறோம். அவன் நம்மளை பிடிச்சிக்கிறான். நல்ல செய்தி கேட்போம். இந்த சண்டே மட்டும் நல்லா போவோம். மண்டே சொல்லுங்களேன், பழைய மண்டேக்கு உள்ளே வந்துடும். திருப்பியும் சனிக்கிழமை வரைக்கும் வண்டி தேஞ்சி ஓடி திருப்பியும் ஆலயத்துக்கு வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துன்னு திருப்பியும் போயிடும் வண்டி. இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் அடிக்கடி இப்படி தான் யோசிக்கிறேன். கண்ணை மூடி யோசிப்பேன். இப்போ இந்த ஜீவன் போயிடுச்சுன்னா எங்கே போவோம்? நான் பணத்தை பற்றியோ, வேலையை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ, ஊழியத்தை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல. என்னுடைய ஜீவனை பற்றி யோசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்களேன். இந்த ஜீவன் இப்போ பிரியுதுன்னா என்ன? இங்கே எதுவுமே இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறது எதுவுமே மேன்மை பாராட்டுறது ஒன்றுமே இந்த பூலோகத்தில் நீ எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஜீவன் தான் அவர்கிட்ட போவோம். இந்த ஜீவன் பரிசுத்தமாக இருந்தால் தான் போவோம்.
அசுத்தமாக இருந்தால் இங்கே தான் சுற்றின்னு இருக்கும், வடையும் காக்கா மாதிரி சுற்றின்னு இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் மெட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். 3 விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல. எப்பொழுது மறு உத்தரவு வரும் உங்கள் கூப்பிடுதலில்? உங்கள் கூப்பிடுதலில் ஏன் தோய்வு வருது? உங்கள் கூப்பிடுதலில் ஏன் இடைவெளி வருது? ஏன் உங்கள் கூப்பிடுதல் நிறுத்தப்படுது? 3 விஷயங்களை நம்ம கரெக்டாக இருக்கணும். கூப்பிடுதலில் உறுதியாக இருக்கும்போது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்கிறார். 1 நாளாகமம் 21:26 எடுங்க. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல். இந்த இடத்துல கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்குறார், அப்படி தானே? மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தூதனுக்கு என்ன கட்டளையிடுறார்? கத்தி எடுத்து உரையில் போட்டுடு. தாவீது என்ன பண்ணுறான்? போருக்கு முன்பாக கண்ட்ரியை என்ன சொல்கிறான்? எவ்வளோ பேருன்னு கணக்கு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்ல? நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணான்? கணக்கு பார்க்குறான். கர்த்தருடைய கோபாக்கனை இறங்குது. அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து எப்படி நோக்கி பார்க்குறான்? சர்வாங்கன தகன பலியும் சமாதான பலியும் செலுத்துகிறான். பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறான்? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். சர்வாங்கன தகன பலின்னு என்னங்க? ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தல்னா அர்ப்பணிப்பு. எழுதிங்க, ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தல் இல்லைனா அர்ப்பணிப்பு. ஒப்பு கொடுத்தல் சரியான வார்த்தை. ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தல். சமாதான பலினா நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த பலியை செலுத்தின பிறகு ஆசாரியனும் அந்த பலியை கொடுத்தவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க சமாதானத்தோடு அப்படின்னு அதோடைய விளக்கங்கள் இருக்குது. அல்லேலூயா. சர்வாங்கான தகன பலி. நம்ம எதை நோக்கி கூப்பிடுறோமோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்மை முழுமையாக ஒப்படைக்கணும். அல்லேலூயா. அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்ட பிறகு தான் விண்ணப்பத்தையே ஸ்டார்ட் பண்ணணும். கூக்குரல் போகிறது விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு யார் சரண்டர் ஆகணும்? நாம் அவர்கிட்ட சரண்டர் ஆகணும், முழுமையாக அர்ப்பணிக்கணும். அதான் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் இட்டுட்டு விண்ணப்பத்தை என்ன பண்ணுறான்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலியையும் மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஒரு முழுமையான ஒப்புவித்தல் வேணும். அறக்குறையாக இல்லை. நான் வாழ்ந்தால் இயேசுக்காக தான் வாழ்வேன்னு மட்டும் இருக்கும். கையை தூக்குங்க. பொய் சொல்லாமல் தூக்குங்க. எனக்காக இல்லை, வாழ்ந்தா அவருக்காக மட்டும்தான் வாழ்வேன். அல்லேலூயா. உலகத்தின் செல்வத்திற்காக, கல்யாணத்துக்காக, கல்றைக்காக, மற்ற விஷயத்துக்காக நான் மாறுவேன்லாம் கிடையாது. எல்லாத்துக்காகவும் அவர்கிட்ட மட்டும்தான் இருப்பேன். அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கல்யாணம் பண்ணும்போது கை பிடிக்கிறோம்ல, அதே தான் இவர்கிட்டையும் சொல்லணும். அல்லேலூயா. உங்களை விட்டு நான் போக மாட்டேன். முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். சொந்தக்காரன் கல்யாணம் அது இதுன்னா போனால் அதுலேருந்து பிரித்தெடுத்துக்கப்பட்டு நிற்கணும். அல்லேலூயா. நான் அங்கே போனாலும் கற்பூரத்தை துருத்து காட்டிட்டு ஏசப்பா எதுவும் என்ன செய்ய மாட்டார்னு கிடையாது. அல்லேலூயா. எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாதோ அங்கே நிற்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. அவர்களோடு பங்கு பெறலாம், ஆனால் அதில் ஐக்கியப்படக்கூடாது. மீனிங் வேறு. பங்கு பெறலாம், ஐக்கியப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாட்களில் விக்கிரகத்திற்கு நேராக நம்முடைய கால்கள் விரைந்து ஓடக்கூடாது. அல்லேலூயா. முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அந்த தாவீதுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதுக்கப்புறமா கர்த்தர் எல்லாவற்றையும் தூதர்கிட்ட சொல்லுவார். கத்தி எடுத்து உள்ளே போடு, இவங்களுக்கு இனிமேல் அந்த தேசத்தில் 70,000 பேரை சாவடித்தது போதும், இதோடு நிறுத்திக்கணுவார். அல்லேலூயா. அப்போ அவருடைய மறு உத்தரவு வர வேண்டுமென்றால் முழு மனதாய் ஒப்பு கொடுக்கணும். 2வது ஏசாயா 58:9. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏசாயா 58:7-9 வரைக்கும் வாசிங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்.
அப்பொழுது விடியற்கால விளைப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. எதுங்க உபவாசம்? பசிமுள்ளவனுக்கு நம்மகிட்ட ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. எங்கள் வீட்டையும் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி வீட்டில் உபவாசம் எல்லாருன்னா என்ன பண்ணுவோம்? கம்மியாக செய்வோம், இல்லைன்னா கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். எதனால்? உபவாசம் நல்லது. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை படித்ததுலேருந்து அன்றைக்கி சமைச்சு இல்லாதவங்களுக்கு அந்த வாசனை நம்ம மேலே படணும். ஆனால் அது மேலே மோகம் இருக்கக்கூடாது. ஏன் நம்ம சமைக்க மாட்டோம் பாருங்களேன். சமைச்சா என்ன வந்துடும் சொல்லுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவர் இப்போ தான் என்கிட்ட பேசிட்டு போனார், உள்ள கையை விட்டுறது இல்லை. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். உனக்கு இருக்கிறத மொத்தத்தையும் கொடுன்னு சொல்ல. என்ன சொல்கிறாரு? உனக்கு இருக்கிறதுல பாதியை அவனுக்கு கொடு. ரெண்டாவது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் வர ரொம்ப ஏழ்மையான வீட்டில் கூப்பிட்டு சோறை போடு. மூன்றாவது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கூட. உன் மாம்சமானவனுக்கு உன்னை. இதாங்க உபவாசம். அல்லேலூயா. அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. 8. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. நம்ம வாக்கு தத்துவம் இதை மட்டும்தான் எடுத்து நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? உன் வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உன்னால் முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சிஎம் போனால் 2 காரு போகிற மாதிரி உனக்கு ஆண்டவர் கூடவே வருவாருன்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லியிருக்கு? நான் 2வது வாட்டி இது சபையில் சொல்கிறேன். பசி உள்ளவனுக்கு ஒரு சண்டே ஒரு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நான் ஒரு ஏழைக்கு உங்கள் ஒரு சாப்பாடு போய் சேரணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாராக இருக்கட்டும். அது வரை கிறிஸ்டினா பெந்தகோஸ்தா தேடி போய் கொடுக்காதீங்க. கர்த்தர் பார்க்கவே மாட்டார் உன்னை. அல்லேலூயா. அது ஒரு ஜீவன். எது சாப்பாடு இல்லாமல் ஒரு ஜீவன் எங்கன்னா ரோட்டில் இருந்தால் என்ன பண்ணணும்? நம்முடைய சாப்பாட்டிலேருந்து பகிர்ந்து கொடுக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. 9வது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர். இதுக்கு முன்னாடி இருக்க வசனம்லாம் நிறைவேறினாதான் அவர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு கொடுப்பார். இதோ அது எடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள் வரும். இப்போ மறு உத்தரவு வரணும்னா 2வது சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும். எழுதிங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்குறவங்க இடத்துல தான் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, யாருக்கு கொடுக்கணும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு. இன்றைக்கும் சபைக்கு பிடி அரிசிகள்லாம் வருது. 2-3 குடும்பம் இன்றைக்கும் அரிசி சர்க்கரை எடுக்கும் போதெல்லாம் ஒரு பிடியை போட்டு கொடுக்குறாங்க. கர்த்தர் அவர்களுடைய ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாளைக்கு எல்லாரும் எடுத்துன்னு வந்துடாதீங்க. எடுத்துகிட்டு வந்தால் அது சபைக்கு யூஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. கொடுக்கறதுல உதாரத்துவமாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். கருமித்தனம் பண்ணி வாழாத. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கருமித்தனம் பண்ணாத, கொடுத்து வாழ். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பெரிய ஆட்கள் எல்லாருமே எதில் நின்னாங்க? கொடுத்து வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு. இதெல்லாம் பண்ணாதான் நீ ஜெபிக்கும் போது என்ன வரும் சொல்லுங்களேன்? என்ன வரும்? மறு உத்தரவு வரும். நம்ம ஒரு விஷயத்துக்காக 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி ஜெபத்தை மாற்றுங்க. அல்லேலூயா. முழு மனதாய் அர்ப்பணித்தவர்களாய் முழு மனதாய் ஒப்பு கொடுத்துடணும்.
இந்த காரியத்தை நீ இழுத்து பிடிச்சி வச்சுட்டு அப்பா செய்யுங்கன்னா செய்ய மாட்டார். முழுதும் அவர் கையில் ஒப்படைச்சிருங்க. 2வது சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும். 3வது ஏசாயா 30:19 வாசித்து முடிப்போம். சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு. ஒருவேளை உங்கள் கூப்பிடுதலில் கொஞ்சம் தோய்வு இருந்திருக்கலாம். இனிமேல் ஆலயத்துக்கு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு. காலம் ஃபுல்லாக சம்பாதிச்சுருந்தாங்க இருப்பீங்க. நன்றி கெட்ட உலகம். உண்மையே இல்லையா? இந்த வார்த்தையை யூஸ் பண்ண தப்பாக நினைக்காதீங்க. என்ன கெட்ட உலகம்? என்னதான் சம்பாதிச்சு பொண்ணுக்கும் பையனுக்கும் பேத்திக்கும் பேரனுக்கும் எல்லாத்தையும் எழுதி வைங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நான் சொன்ன வார்த்தை தான் நிற்கும். அல்லேலூயா. உங்கள் ஜீவன் பரிபூர்ணப்பட பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. நீ எவ்வளோ தான் பண்ணாலும் இந்த உலகத்துக்கு திருப்தி இருக்கா? இருக்குன்னா யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள், திருப்தியாக இருக்கிறேன், இதுவே எனக்கு போதும்னு. எவனும் சொல்ல மாட்டான், எவ்வளோ சொல்ல மாட்டான். அல்லேலூயா. எருசலேமில் வாசமாக இருக்கிறவருடைய ஜபத்தை நான் கேட்பேன். அல்லேலூயா. எருசலேமே வாசமாக இருந்து நீ கூப்பிட்டா மறு உத்தரவு வரும். அண்ணால் எங்கே வந்து கூப்பிட்டா? எருசலேமுக்குள்ளே வந்தா, அழுதுகினே இருந்தா, அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அவள் தனியாகவும் ஜெபித்து இருப்பான். ஆனால் எங்கே வந்து அதிகமாக ஜெபித்தா? ஆலயத்தில் பாஸ்டரே குடிச்சிட்டு வந்துக்கிறியான்னு கேட்குற லெவலுக்கு போயிட்டார். ஆனாலும் அவன் என்ன பண்ணா? தண்ணி அடிக்கலன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணான். உங்களுக்கு மறு உத்தரவு வேண்டுமானால் எருசலேமிலே வாசம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. உனக்கு சில உத்தரவுகள் வரலன்னா கர்த்தர் இந்த 3 குவாலிட்டி எதிர்பார்க்குறாரு நான் நினைக்கிறேன். நிறைய இருக்குது, ஆனால் இந்த 3 போதும். எருசலேமிலே வாசமாய் இருக்கும்போது உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு அவன் சொல்கிறான். 10 பேர் தட்டுறாங்க, வாயை மூடு அவர் போகிறாருன்னு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவர் காதுக்கு கேட்கட்டும். அதனால தான் அவனுக்கு பார்வை கிடைச்சது. உனக்காக 10 பேர் ஜெபம் பண்ணலாம், ஆனால் நீ ஜெபம் பண்ணுறதை தான் கர்த்தர் பார்ப்பார். உண்மையா இல்லையா? நீ 1000 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லலாம், 1000 டோல் ஃப்ரீ இருக்கலாம், கர்த்தர் உன் ஜெபத்தை பார்க்குறாரு. ஆமென். நீ விடுற கண்ணீரை பார்ப்பார், நீ போடுற முழங்காலை பார்ப்பார், நீ பண்ணுற உபவாசத்தை பார்ப்பார். ஏன் என் ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு வரலன்னா எருசலேமில் வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. எருசலேமில் வாசமாக இருக்கிறவருடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்றார். அல்லேலூயா. அதனால தான் CSIRC இன்னைக்கு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பைபிளை திறந்து வச்சுருப்பாங்க. காலையில் ஒரு வாட்டியாவது அப்படி போயிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த வாசம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. நம்ம புறஜாதிகள் மாதிரியும் நம்ம வாழலை, CSIRC மாதிரியும் பக்தி நம்மக்கிட்ட இல்லை. யாருக்கிட்டனா பெந்தகோஸ்து ஆளுங்களுக்கு மட்டும்தான். இவங்களுக்கெல்லாம் என்னென்னா பரிசுத்தமாகி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே இவங்களாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டார்கள். உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களாய் இவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, நீ பாவம் செய்கிற. யார் சொல்கிறது? உங்களை சொல்ல. ஏன் என்ன முறைக்கிறீங்க? உங்களை சொல்ல. நான் நீ என்ன செய்கிற? பாவம் செய்கிற. நீ அபிஷேகம் பெறல. நீ யார்? பாவி. நீ அபிஷேகம் பற்றி என்ன பண்ணுற? அதை விட அதிகமான பாவத்தை செய்கிற. அல்லேலூயா. நியாயம் யாரையும் தீர்க்காதீங்க. அல்லேலூயா. நியாயம் யாரையும் தீர்க்காதீங்க. உன் ஜெபத்துக்கு பதில் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். அவர் மறு உத்தரவு கொடுக்குற தேவன். மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடு. நான் அந்த குழந்தை தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அழுவும். ஏன்னா அதுக்கு தெரியும் இவன் எனக்கு வாங்கி கொடுத்துருவான். அழுகையை நிறுத்திட்டா
அவன் பாக்கெட்டு காசு சேவ் ஆகிடும்னு அவளுக்கு தெரியும். அது காசை பற்றி பார்க்காது குழந்த. ஆனால் என் அழுகைக்கு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அது இருக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், வாங்கி கொடுத்துருவாங்க. நம்முடைய கூக்குரலை நிறுத்தவே கூடாது. நம்முடைய கூப்பிடுதலை நிறுத்தவே கூடாது. மறு உத்தரவு வரும் வரை கூப்பிடுவோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இது நிறைவேற வர வரைக்கும் நான் கூப்பிடுவேன். எரேமியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணீங்க. மக்கள் செய்த எல்லா தூஷணத்துக்கு அவன் பாதிக்கப்பட்டு அந்த ஜப வாழ்க்கையை நிறுத்தினானே. நான் இந்த காலை வேளையில் நிறுத்த மாட்டேன், எல்லாம் எழும்பி நின்று சொல்லுவோம். அப்பா, மறு உத்தரவு வரும் வரை உன்னை நான் கூப்பிடுவேன்.